3 சுன்னத்து நம்மள்கிட்ட இல்லாத வரைக்கும் நம்மளால் பணக்காரன் ஆகவே முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் சொல்கிற இந்த 3 சுன்னத்தை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயம் நீங்கள் 100% ஷோராக சொல்கிறேன், நீங்கள் பணக்காரன் ஆகலாம். இந்த முதலாவது விஷயம் இஸ்திக்ஃபார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய வாழ்நாளில் தான் செஞ்ச பாவத்திற்கு தொடர்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு இஸ்திக்ஃபார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா கவலைகளையும் அல்லாஹ் போக்கி அவர்களுக்கு அறியாத புறத்தில் இருந்தெல்லாம் கொண்டு வந்து ரிஸ்கை கொட்டி விடுவான். அப்போ நம்முடைய வாழ்நாளில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். ரெண்டாவது விஷயம், உறவுகளை சேர்ந்து வாழணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஆக உன்னதமான சுன்னத்து சீலத்துர் ரஹம். யார் ஒருவர் தன்னுடைய ரிஸ்கில் பரக்கத் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, இன்னும் அவர் இந்த உலகத்தில் வாழும்போது நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, ஃபல் எஸ்ஸில் ரஹ்மா, அவர் உறவை சேர்ந்து வாழட்டும்ட்டாங்க பெருமானார். உறவுகளை சேர்ந்து வாழ்கிறது ஆகப்பெரிய சுன்னத்து, அது நம்மளை பணக்காரனாகும். மூணாவது விஷயம், சதக்காங்கிற சுன்னத்தை நம்முடைய வாழ்நாளில் எடுக்கணும். ஏன்னா சதக்கா என்னைக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை குறைக்காதுன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் வெல்த்தை டிக்ரீஸ் பண்ணாது, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பொருளாதாரத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை தர்றான். எதனால்? சதக்கா செய்கிறதுனால. இந்த 3 சுன்னத்தை நம்ம வாழ்நாளில் எடுத்து நடக்கிறப்ப அல்லாஹு தாலா மிகப்பெரிய பரக்கத்தை அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கில் நம்முடைய பொருளாதாரத்தில் தரான். இதை நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? நம்ம நண்பருக்கும் தெரியப்படுத்தணுமா இல்லையா? அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வாமாப்பில் சேர்ந்து வளருவோன்ட்டு சொல்லுங்கள். எல்லாம் அல்லாஹ் இந்த 3 சுன்னத்தையும் நம்முடைய வாழ்நாளில் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும்.